வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போறது வெட்டு. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்றும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோவோட அம்மா இப்போ ஒரு சாவர் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்றாங்க. நான் இது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என் வீட்டில். ஆனால் அந்த கல்யாணங்கிறது வந்துட்டு எனக்கு பெருசாக வந்துட்டு பிடிக்கல. என்னோட ஆசையே சினிமாவில் ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணதும் நான் வந்துட்டு நைட்டை வந்துட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீயும் பிறந்துட்டேன். ஸோ நீ பிறந்ததுனால நான் வந்துட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தால் என்னால் வந்துட்டு இருக்க முடியுது. ஹீரோயினாக சான்ஸ் கேட்டு அலைய முடியல. இப்போ வந்துட்டு உன்னோட அப்பா யார் என்னன்னு சொல்கிறேன், நீ போயிட்டு அவர் கூட்டிகிட்டு வா, அவரை பார்க்கணும் போல இருக்குங்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு அப்போட அட்ரஸ் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்போ தேடி கிளம்புறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தோட கதை கேட்கும் போது கொஞ்சம் புதுசாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தோட திரைக்கதையாகட்டும், படத்தில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ், எமோஷன் எதுவுமே வந்துட்டு சுத்தமாக ஒட்டவே இல்லை. நான் அது படம் பாட்டு ஓடிட்டு இருக்கேன், நம்ம பாட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஹீரோட கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இல்லாதனால ஓவரால் வேற யார் எந்த இடத்துல வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணாலும் சுத்தமாக நிற்கவே இல்லை. வில்லனோட போர்ஷன்லாம் ரொம்ப வந்துட்டு மொக்கையாக இருந்தது. அதில் வரக்கூடிய அடியாட்கள் அதை விட வந்துட்டு மொக்கையாக இருந்தாங்க. ஸோ அந்த ஊரே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது மாதிரி இருந்தது. படம் பார்க்கும்போது இவருக்கும் அந்த ஹீரோயினுக்கான அந்த ரொமான்ஸ் சீன் சுத்தமாக வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ நமக்கே வந்துட்டு தெரியுது என்னடா அந்த தங்கச்சியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. அது கடைசியாக வந்துட்டு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் ஆனால் ஓவரால் படத்தில் வந்துட்டு ஓகே வந்துட்டு அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். மத்தபடி படத்தில் வரக்கூடிய பாடல்கள்லாம் சுத்தமாக வந்துட்டு கேட்கவே முடியல. பின்னணி இசை வந்துட்டு இறைச்சலாக தான் இருந்தது. படத்தில் வரக்கூடிய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எதுவுமே ரசிக்கப்படியாவே கிடையாது. அது இன்டர்வல் போர்ஷன் வந்துட்டு பயங்கர மாசா எலிவேட் ஆகக்கூடிய சீனு. அது ரொம்ப வந்துட்டு இதாக வந்துட்டு முடிச்சாங்க. அது என்னன்னு நான் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த வகையில் வந்துட்டு இன்டர்வலோட போர்ஷன் வந்துட்டு எக்ஸிகியூஷனுங்கிறது இருந்தது. ஹீரோ சண்டை போகிற சீன்ஸ்லாம் வந்துட்டு குபீர் சிரிப்பை தான் வந்துட்டு விட்டாச்சு தவிர எந்த இடத்துலையும் எனக்கு இந்த படம் வந்துட்டு எமோஷனாக கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. வெட்டு ஒரு பிலோ ஆவரேஜான படமா என்னை பொறுத்த வரைக்கும் அமைச்சிருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.